ராவணன் ஒரு அசுரனா இருந்தாலும் ராவணனுக்கு ஒரு மிகப்பெரிய சாபம் அப்படிங்கிறது இருந்ததுனால தான் ராவணன் அவ்வளோ வருஷம் சீத்தையை கடத்தி வச்சிருந்தும் சீத்தை மேல ராவனோட ஒரு சொட்டு விரல் கூட படலை. ஸோ ஃபுல் டீட்டெயில் சொல்றேன். பிஃபோர் தான் நம்மளோட பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராவணனுடைய அண்ணன் குபேரன், குபேரனோட மகனோட ஒய்ஃப், அதாவது மருமகள், குபேரனோட மருமகள் காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும்போது ராவணன் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துப்பான். அப்போ அந்த பொண்ணு என்ன சொன்னா, நான் உங்களுக்கு மருமகள் ஸ்நானம், அதனால இப்படி நடக்காதீங்கன்னு சொல்லும்போது ராவணன் திமிர்த்தனமா ஏதோ பேசியிருக்கான். அத அந்த பொண்ணு தன்னோட கணவர்கிட்ட சொல்லவும் குபேரனோட மகன், அந்த பொண்ணோட கணவர் ராவணனுக்கு சாபம் கொடுக்கிறாரு. நீ எந்த ஒரு பொண்ணையாவது விருப்பம் இல்லாம, அதாவது அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாம தொட்டனா உன்னோட தலை வெடிச்சு நீ இறந்து விடுவாய் அப்படின்னு. அதனாலதான் என்னவோ அவ்வளோ வருஷம் சீதையை கடத்தி வச்சிருந்தும் ராவணனுடைய ஒரு விரல் கூட சீத்தை மேல படலை. இதுவும் ஒரு காரணம். ஸோ இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகளுக்கு கண்டிப்பா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.